தசிரேகா, நீங்க தான் கூட்டணியை முதல்ல களத்துல அறிவிச்சீங்க. ஆனா இப்போ வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்து முந்தி செல்கிறார்களா? என்ன தாமதம்? நாம் தமிழரை பொறுத்தவரை கூட்டணிகள் யாரும் கிடையாது அவர்களுக்கு. ஸோ தட் அவங்க வழக்கம் போல் அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. வேட்பாளர்களை அறிவிப்பது போலவே அவங்க களத்திலும் பிந்தி இருப்பார்கள் முந்தைய அறிவித்தாலும். அதில் நமக்கு இந்த முறை இன்னுமே அவருடைய ஓட்டுகள் பயங்கரமாக ஸ்பாயில் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சீமானை பொறுத்தவரை. இப்போ நீங்க எங்களோட எப்படி சிதறும்னு சொல்றீங்க? நீங்க இப்போ ஒரு புதுசா தாவேக்கான்னு ஒரு கட்சி இல்ல அவங்க வாக்கு எப்படி சிதறும்னு சொல்றீங்கன்னு கேட்கல. அந்த தாவேக்கா நாம் தமிழர் ஓட்டுகளையும் திமுகவினுடைய ஓட்டுகளை தான் இந்த முறை அவர்கள் பிரிக்க போகிறார்கள். அதன் அடிப்படையில் நான் அதை சொல்றேன். எங்ககிட்ட என்ன கேள்வி வைக்கிறீங்க? அதிமுகலேருந்து இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா வேட்பாளர்கள் அறிவிப்போ இல்ல அடுத்த கட்ட நகர்வோ இல்லையே அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, இன்னும் நாட்கள் இருக்கின்றன. தேர்தல் அறிவிப்புக்கெல்லாம் மார்ச் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கூட்டணிகள் எங்கள் கட்சிக்கு வர இருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் வேட்பாளர்கள் லிஸ்ட்லாம் யார் யாருக்கு என்னென்ன போச்சுன்றதை தாண்டி ஃபைனலைஸ் பண்றது. இப்போ டைம் இருக்கு. ஆனா முன்கூட்டியே 9 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணியை உறுதிப்படுத்தினது அதிமுக தானே. அப்ப அந்த வேகம் இப்போ இல்லையாங்கிற கேள்விதானே இருக்கு. அப்படி இல்லை, சில கூட்டணிகள் 7 வருஷமா 6 வருஷமா இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லப்பட்ட கூட்டணிகள்லாம் இன்னைக்கு கலகலத்து போயிருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி சரி, அவங்க ஒன்னாவே இருக்கிறவங்க கூட என்ன சாதிச்சாங்க? அரசு செய்கின்ற இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் அசாதாரணமான சூழல் தான் நிலவுகிறது. முதலமைச்சர் ஏதோ அதை 5000 கொடுத்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு பூசி மெழுகி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ஒண்ணு கொடுத்துட்டதாலேயே நாங்க இன்னைக்கு அந்த 5000 ரூபாயே கொடுக்க விடாம தடுக்கிறதே மத்திய பாஜக அரசு தான் சொல்லியிருக்கிறார். ஆதாரம் இருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் மத்திய பாஜக அரசு, இவங்க தடிக்க விழுந்தாலும் பாஜக அரசு, பாஜக அதுதான் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாரு? என்ன ஆதாரம் இருக்கிறது? வழக்கு பொதுவாக ஃப்ரீபீஸ் கொடுக்கறது எந்த வகையில் எப்படி அரசுகள் கொடுக்கின்றன, எல்லா மாநில அரசுக்கும் பொருத்தமான. நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கே அந்த வழக்கு பத்தி தெரிஞ்சிருக்கும். இல்லை, அது ஜெனரல் இன் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் அதற்கான கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின தரவுகளை சப்மிட் பண்ண சொல்றாங்க. அது தட் இஸ் டிஃபரெண்ட். இன்னைக்கு இவர் கொடுத்துருக்கிறது அப்படின்றது இதை வச்சு இவங்க பெரிய விஷயம் நமக்கு யாருமே அவசியமே இல்லை அப்படின்னு இத்தனை நாள் எங்களுடைய கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த திமுக கூட்டணி இன்னைக்கு கலகலத்து போயிருக்கு. நீங்க அவங்க கூட்டணியில பாருங்க, நேத்து வரைக்கும் அவங்களால அந்த கூட்டணிகளை இன்னும் கட்டமைக்க கூட முடியல. அவங்க எதையுமே பண்ண முடியல. இன்னும் யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அதுதான் சொல்றேன். அப்படி இருந்தவர்கள் என்ன சாதித்தார்கள் கேட்கிறேன் நான். அரசுல இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல இருந்து, பெண்கள் பாதுகாப்புல இருந்து, கஞ்சா போதையில இருந்து, கள்ளச்சாராய மரணங்கள்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ண 21ல இருந்து இன்னும் 4-5 வருஷமா அப்படியே தானே போயிட்டு இருக்கு. கூட்டணி என்பது என்னவாக இருக்க வேண்டும்? பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் சேரும் போது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும். காகங்கள் கூடி கரைவதை போல நாங்க இன்டாக்டா இருக்கோம் ஆளுகின்ற அரசு என்ன செய்தாலும் நம்முடைய சொந்த நலன்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் கூட்டணி கிடையாது. நாட்டுக்கோ இல்ல கூட்டணிகள் எதற்காக? ஆளுகின்ற கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை எதிர்த்து மக்கள் இவங்க வேணாம் அப்படின்னும் போது மாற்றி ஓடு போடும் போது கூட்டணிக்கான ஒரு சமிக்கையில பிரம்மாண்ட கட்சி வரப்போகுதுன்னு தானே சொன்னுச்சு. அப்படியான பிரம்மாண்ட கட்சி வந்துட்டாங்களா? இல்ல, அப்படி இவங்க கூட்டணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன் நான். ஆனால் எங்கள் கூட்டணி என்பது அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். நாங்கள் அதே போல கூட்டணி கட்சிகள் என்பது ஒத்த கருத்துடையவர்கள் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக இணைவது தானே தவிர அப்படியே அவங்க கொள்கைகளோட கரைஞ்சு இல்ல அவங்களை கொண்டு நமக்கு கொள்கைகளுக்குள்ள கரைய வச்சு வீணா போறது கிடையாது கூட்டணி. அதனால கூட்டணிகள் என்பது நாங்க முன்னாடியே அமைச்சோம். பார்லிமெண்ட் தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி நாங்க தனித்தே கூட களம் கண்டிருக்கிறோம். இந்த முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி ஸ்டாலின் கவர்மெண்ட் நாங்க சிறப்பா செயல்பட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா இல்ல எங்க கூட்டணி நாங்க வேண்டாம்னு சொல்றவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஆஹா நாங்க ஜெயிச்சுட்டுவோம் பார், நாங்க ஜெயிச்சுடுவோம் பார். எங்களிடம் எத்தனை கூட்டணிகளை கட்டி காக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மக்களை கட்டி காப்பதற்கான தேர்தல்கள். அதுக்கு தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நீங்க. மக்கள் அடிப்படை தானே தேர்தலில் கூட்டணின்னு பார்க்கப்படுது. அதான் சொன்ன அந்த கூட்டணிகள் எப்போதுமே திமுக கிட்டே போயிட்ட மாதிரி இவங்க திமுகவே மாறி அவங்க பாலிசிக்குள்ளே இவங்க கரைஞ்சு எதை பற்றியும் கேட்காமல் நல்லா இருக்கு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு முதலமைச்சர் சொன்னா ஆமா வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னா இவங்களை ஆமா சாமி போடுறது கிடையாது. கூட்டணி என்பது மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப கம்யூனிஸ்டோ ஒரு விசிகாவோ இல்ல காங்கிரஸோ அவங்க எங்க பலமாக யார் பேசலன்றீங்க அந்த கூட்டணியில? எந்த கூட்டணி தான் பேசுச்சு? அந்த கூட்டணியில யார் பேசினாங்க? நான் இப்ப சொன்ன எத்தனை பிரச்சனைகள் இடதுசாரிகள் பிரச்சனை வரும்போது என்சிஆர்பி டேட்டா எஸ்சிஆர்பி டேட்டா எதா இருந்தாலும் ரெண்டுமே ஸ்டேட்ல இருந்து போற டேட்டா தான். இன்னைக்கு போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கொன்று இங்கொன்று இருந்திருக்கும் எப்பவாவது. கூட்டு பாலியல் வன்புணர்வு ஒரு சிறு குழந்தையை 4 பேர் சேர்ந்து கற்பழிப்பதை பார்த்திருக்கலாம் நீங்க. இதெல்லாம் நம்ம பேசிதான் ஆகணும். இந்த டேட்டா இன்னைக்கு பாருங்க இந்தியாவிலேயே 3வது இடத்தில் தமிழ்நாடு இதுல இருக்குது. 8998 வழக்குகள் பதிவாயிருக்கு. இவங்க இங்க இருந்து போட்டது எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்குகள் போடப்படாமல் அண்ணா நகர் மாதிரி வழக்குகள்ல பாத்தீங்கன்னா சிறுமி இன்னைக்கு போக்சோவால பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த சட்டம் போடுறாங்க, அந்த பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பேரண்ட்ஸை நிர்வாணப்படுத்தி அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி கோர்ட் அதை சூமோட்டோவா எடுத்து அதிமுக எதிர்க்கட்சி போய் அதை வந்து மென்ஷன் பண்ண பின்னாடி அதை எடுக்கும் போதும் இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? சிபிஐ என்கொயரி போடுங்க, இதுக்கு ஸ்பெஷல் டீம் போடுங்க அப்படின்னு கோர்ட் சொன்னாலுமே இந்த அரசு வந்து எதுக்கு அப்பீல் போறீங்க, நீங்க தேவையில்லை சிபிஐ என்கொயரி. இதை கூட்டணி கட்சிகள் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? என்ன சட்டமோ அது நடக்கட்டும். இது சொல்றது நியாயமான குற்றச்சாட்டு இருந்தா களத்துல பரப்புரையில் எதிரொலிக்கட்டும். ஆனா எதிரொலிக்கட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம இங்க பேசிதான் ஆகணும். மீடியான்றது ஒரு நான்காவது தூண். நம்மளுமே எதிர்க்கட்சிகளை விட அதிகமான ஒரு பவர் கொண்டது வந்து மீடியா, whether it might be a print media or visual media. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அத நம்ம பேசிதான் ஆகணும். அது களத்துல எதிரொலிக்கும் நம்ம போயிட முடியாது இல்ல. களத்துல எதிரொலிச்சா அப்ப தேர்தலே பாத்துக்கலாம். நமக்கு டிபேட்டே அவசியம் கிடையாது, எதிர்க்கட்சிகள் அவசியம் கிடையாது, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கான இருக்கைகள் அவசியம் கிடையாது, அதற்கான மேடைகள் தேவை கிடையாது இல்ல நமக்கு. அந்த குற்றச்சாட்டு வரும்போது உங்களுடைய மறுப்பு குற்றச்சாட்டையும் எதிர்க்கறதையும் நீங்க முன்வைக்கிறது நடந்த விஷயங்கள். எதற்காக நான் எதிர்க்கிறேன், எதற்காக வந்து இவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் நீங்க கேள்வி கேட்டதுனால நான் இதை பதிவு பண்றேன். இதனால எல்லாம் இந்த ஆட்சியோட சேருகின்ற கூட்டணி, இந்த கூட்டணிகள் வந்து எதை பத்தியுமே பேசல, மக்கள் பிரச்சனைகளை பேசல. குறிப்பா நான் சொன்ன மாதிரியான அடிப்படை ஆதாரமான பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பே கிடையாது. நான் மட்டும் சொல்லல, சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க, நடிகைகள் சொல்றாங்க, பெண்கள் சொல்றாங்க. அதனால இந்த அம்மனமான எலி இடம் போனா என்ன வலம் போனா என்ன எதை பற்றியுமே கேள்வி கேட்காத இந்த கட்சிகள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த இல்ல, அதான் இது நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தை தான் இது, அன்பார்லிமெண்டரி. அதனால நான் என்ன சொல்றேன், மக்கள் பிரச்சனைகளை பார்க்காத ஒரு ஆளுங்கட்சி இது கூட கூட்டணியில் இருந்தால் என்ன இல்லன்னா என்ன, இவங்க சரியா செயல்பட்டு இருந்தா இவங்க நல்ல அவசியம் இல்லை. என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் அந்த பேச்சு கூட்டணி கலகலத்து போயிருச்சு, நீங்க வந்து எந்த விஷயத்துக்கும் குரல் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இப்போ நீங்க வேட்பாளர்கள் அறிவிப்பு, கூட்டணிக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுலயும் சுணக்கம் இருக்கா? சுணக்கம் எந்த பிரச்சனையா இருந்தாலும், அது லீகல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லீகல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி, நான் என்னோட கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணிட்டு நான் வரேன். அதான் சொல்லிடுறேன், நான் சேர்த்து சொல்வாரு ஒரு பதில். எல்லாருமே எங்க போறீங்கன்னா எடுத்த உடனே டாப் கியர் போட்டு மத்திய அரசு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற எந்த பதிலும். நம்ம தொடர்ந்து பேசுவோம், அவருடைய கருத்தை அவர் சொல்லிடட்டும். கேரி ஆன். அதாவது இன்னும் தேர்தல் கமிஷன் தேர்தல் நாளை அறிவிக்கல, அதுவரையிலையும் கட்சிகளுக்கு அவகாசம் இருக்கிறது. தேர்தல் அணி கடைசி நேரத்தில் கூட அறிவிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து இன்னொரு கட்சி இப்போ வந்திருக்கு தேமுதிகவில். நாடாளுமன்றத்தில் கூட இருந்த தேமுதிக இப்போது திமுக கூட்டணிக்கு வந்திருக்கு. எனவே இந்த கூட்டணி மக்கள் ஆதரவோடு மிக சிறப்பாக இருக்கிறது. அரசியலை குறிப்பாக ஒன்றிய அரசின் பாசிச மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து களம் கண்டு கொண்டிருக்கிறது. இதில் சின்ன பிரச்சனைகள் வருகிறது. இப்போ இந்த அரசை காத்திரமாக நாங்களும் விமர்சிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக பல தொழிற்சங்கங்கள் இயக்கங்கள் நடத்தியிருக்கிறது. திமுக தொழிற்சங்கமே அந்த இயக்கங்கள் நடந்திருக்கு. சாம்சங் உதாரணத்தை எடுத்துக்கலாம், போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்திய போராட்டமாக இருக்கலாம். இது எல்லாவற்றிலுமே நாங்களும் இணைந்து தான் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் நியாயமாக வைக்கிற கருத்துக்களை அவர்கள் ஏற்கிறார்.